ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து அதிகமாக மனமுருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான பக்தர்களிலே அநேக பக்தர்கள் இருக்கிறார்கள். நெடுந்தொலைவில் இருந்து வந்து, வெளிநாடுகளில் இருந்து வந்து, வெளியூர்களில் இருந்து வந்து நம்முடைய வழித்துணை பாபாவை தொழுவதற்காகவே வந்து கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக வாரம் வந்து நான் பாபாவை பார்ப்பேன், அவரிடத்திலே பேசுவேன் என்கின்ற ஒரு கொள்கையோடு ஒரு உறுதியோடு வந்து பேசிக் கொண்டிருக்கிற அநேக சாய் சொந்தங்களிலே ஒரு சொந்தமாக நம்முடைய மகள் ரேஷ்மி இருக்கிறாங்க. ரேஷ்மி வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவங்க. அவங்க தொடர்ச்சியா நம்ம வழித்துணை பாபாவை வந்து பார்த்து வணங்கி வரும்பொழுது அழுதுகிட்டே வந்தாங்க. சில பல காரணங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது போல இவங்களுக்கும் இருக்குது. ஒரு சில பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. இப்பெல்லாம் வந்து இங்க அழுறதே இல்லை. ஒருவேளை அழுதாங்கன்னா அது வந்து ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். அவங்க பேசுவாங்க, பாருங்களேன். பேசுமா? ஓம் சாய்ராம். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் பார்த்து இந்த வழித்துணை பாபா வண்டலூரில் இருக்காங்கன்னு யூடியூப்பில் நிறைய ஒரு 2 வாரமாக நான் பார்த்து தான் நானும் அம்மாவும் முதலாக இங்கே வந்தோம். எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப மனசளவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நான் வீட்டில் இருக்கிறப்ப, கோயம்புத்தூரில் இருக்கிறப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷீரடி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் நான். அப்போவும் எனக்கு ஒன்றுமே சால்வ் ஆகலை. அப்போவும் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் மந்த்லி நான் ஷீரடி ஒரு 2-3 டைம் நான் போனேன். அப்பவும் எனக்கு என்னன்னே தெரியல, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி தான் என் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் யூடியூப்ல பார்த்து சரி நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலில் வருவோம், கண்டிப்பா ஏதோ ஒரு கடைசியா நம்ம இங்க ஒரு டைம் வந்துட்டு போவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் இங்க ஒண்ணுமே இல்லை, லைஃப் க்ளோஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன். இங்க வந்து வழித்துணை பாபா உள்ள வந்து ரொம்ப நானும் அம்மாவும் அழுதுட்டே தான் இருந்தோம். ப்ராப்ளம்னு அழுதுட்டே தான் இருந்தோம். அப்புறம் சாய்ராம்ஜி அப்பாவை பார்த்து நாங்கள் பேசிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் தொடர்ச்சியாக 9 வாரம் வரேன் பாபா, கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ தூரம் 8 hours ட்ராவல் பண்ணி வரணும், ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அழுதுட்டு தான் நான் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு மறுபடியும் பஸ் ஏறி போனேன். அதுக்காக சண்டே வந்தேன், 2 weeks பிஃபோர் சண்டே வந்தேன். அந்த மண்டேலேருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகலை. மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகலை. அந்த மண்டேலேருந்து இந்த 2 வாரமும் இப்போ வர்றது நான் 3rd week இன்ன வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எதனால ஹாப்பியாக இருக்கேன் எதுன்னு தெரியல. மே மந்த்லேருந்து நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஒரு நாள் விடாமல் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மனசே சுத்தமாக சரியில்லை. ஃபினான்ஸ்னால எல்லாம் கிடையாது, என் மனசளவில் ஒரு விஷயம் பாதிச்சனால மட்டும்தான் நான் எனக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியல. ஆனால் இன்ன வரைக்கும் வழித்துணை பாபாவை கும்பிட்டு ஷீரடி போய் கும்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அழுதுட்டு தான் இருந்தேன். கோயம்புத்தூர்லேயும் நிறைய பாபா கோவிலில் உட்காருவேன். எனக்கு சால்வ் ஆகவே இல்லை ப்ராப்ளம். ஆனால் இப்போவும் சால்வ் ஆகலை. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு 9 weeksல கண்டிப்பாக என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிரும். நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். வழித்துணை பாபா ரொம்ப கிரேட்டு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். நான் வாரம் 8 எல்லாரும் கேட்டாங்க எப்படி சென்னை போவேன், 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவலு, இதெல்லாம் வாரம் சாத்தியமாகுமா, இவ்வளோ அமௌண்ட் கட்டி பஸ் ஃபேரு வீக்லி ஒன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் வழித்துணை பாபாக்காக நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி நான் வாரம் நான் வந்துட்டு இருக்கேன். இது என்னோட 3rd week. ஆனால் எதுனாலே தெரியல, ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த 5 மாதம் நான் அழுதது இன்னைக்கு அந்த வழித்துணை பாபாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து நான் அழுகிறதே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் அம்மாவும் தம்பியும் கேட்டாங்க என்ன இவ்வளோ சேஞ்சஸ், அழுகவே இல்லையேக்கா நீ அப்படின்னு. என் தம்பியும் ரொம்ப ஹாப்பி, எங்கள் வீட்லேயும் ஹாப்பி. நான் இங்கே வந்துட்டு போகிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் என் வழித்துணை பாபாவை வந்து நான் பார்த்து போயிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக இந்த பாபா தான் என்னோட இன்னொரு வீடு, இந்த கோவில் தான் என்னோட இன்னொரு வீடு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், சும்மாலாம் சொல்லலை. வாரம் வர்றதெல்லாம் சென்னையிலேருந்து என்னோட லீவ் போட்டு ஆஃபீஸ் லீவ் போட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப கிரேட் இந்த பாபா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ரேஷ்மி, உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்.
இங்க கோயிலுக்கு நீங்க வரும்போது அப்பாவை பார்க்கும்போது உங்க மனசுல எப்படி அந்த உணர்வு எப்படி இருந்ததுன்னு இவருக்கு பாபாவை ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கோவில்ல கேட்டேன் இவர் எப்ப வருவாரு ஏன்னா இவரை பார்த்துதான் நான் கோவிலுக்கு வந்தேன். பாபா வந்து நான் செகண்ட் பேசி எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் வந்தேன். அவங்களுக்கு என்ன விதமான ஆறுதல் கொடுத்தாரு, உங்க குடும்பத்துக்கு எப்படி ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்தாரு? நான் என்னோட ப்ராப்ளம் வந்து இவர்கிட்ட சொன்னேன். பாபாட்ட சொன்னதை விட இவர்கிட்ட தான் நான் சொன்னது. அவரு எனக்கு பாசிட்டிவா தான் எனக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாரு. அது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நீ தைரியமா இரு, வெளியே என்னால சொல்ல முடியாது இந்த ப்ராப்ளம், நான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அவர்கிட்ட ரொம்ப நானும் அம்மா ரொம்ப மனசு விட்டு அழுதுட்டேன். நான் துடிச்சு போயிட்டேன். அவரை பார்த்த உடனே உங்களுக்கு மனசுல நிம்மதி இருந்தது. எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன சொல்லுவேன், சீக்கிரம் கிளம்புங்க. நான் எந்த கோவில்னு நான் மென்ஷன் பண்ணல, பாபா எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான், எல்லா இடத்துலயும். அன்னைக்கு வரும்போது நீங்க சொன்னீங்க எல்லா கோயிலும் பேசாத அதாவது நம்ம பேசக்கூடாது, மனசு விட்டு பேசக்கூடாது. நம்ம பாபா கிட்ட போய் நின்னா கிளம்புங்க அடுத்தடுத்ததுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப கிரேட். இவங்க என்ன டிவோட்டிஸ் எத்தனையோ பேர் வராங்க, அவங்களையும் பார்க்கணும். ஆனா என் கூட ஒரு 1/2 hour பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்து என்னோட ப்ராப்ளம் எல்லாமே அவர் கேட்டாரு. கேட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இவரே சொன்னாரு, ஏம்மா வாரம் வாரம் வர்றது சாத்தியமா, உன்னோட ஃபேர் பாத்துக்கோ, பஸ் ஃபேர் பாத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட வாரம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி தான் வரேன். ஏன்னா ஸ்லீப்பர் புக் பண்ணி தான் வரேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாது. ஸ்லீப்பர் புக் பண்ணி 1000 போறதுக்கு 1000 எப்படி 2000 ஆயிருது. இதெல்லாம் நீங்க அப்பா கிட்ட போய் உங்களுக்கு என்ன சொல்ல சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க, அப்பா உங்களுக்கு என்ன பதில் சொன்னாரு சாய்ராம்ஜி அப்பா மூலமா? ஆக்சுவலா இங்க வந்து இதய துடிப்பு நீங்க உணர்ந்தீங்களா? பயங்கரமா இருந்துச்சுங்க. நான் கை வச்சதுமே சாயப்பா பக்கத்துல போய் நின்னீங்களா? ஆமா, சாயப்பா பக்கத்துல போய் நான் நின்னு ரொம்ப ப்ரே பண்ணி என்னோட அந்த பிரார்த்தனை சீட் வந்து இவர் வந்து நீ டிராப் பாக்ஸ்ல போடாத, கால்ல வச்சிரு, அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அது அங்கேயே தான் இருந்தது. அப்ப நீங்க சாய்ராம்ஜி அப்பா நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மனசு நம்பிக்கை வந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையா நம்ம நடக்கும் இது. ஆக்சுவலா நான் உள்ள வர்றப்ப கோவிலுக்குள்ள வர்றப்ப நான் 9 வாரம் வரணும்ல வேண்டாம் வந்து, ஆனா இவரை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கோவிலுக்கு நம்ம வரணும், வாழ்ற ஒரு அன்பு பாசம் நம்பிக்கையால வரணும் அப்படின்னு வரணும் தான். அப்படிதான் வந்தேன் நான் கோவிலுக்கு. ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் வந்து முடிவெல்லாம் இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்ன தடை இல்லாம. அதான் சார் நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன், அப்பா வந்து தானாவே பேசல. சாயப்பா வந்து என்ன சொல்லணுமோ, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதான் என் கண்கண்ட குரு நான் இவரை தான் நினைக்கிறேன். நான் உண்மையிலே நான் சொல்றேன், அப்பா அம்மா எல்லாருக்கும் அப்புறம் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சது எங்க சாய்ராம்ஜி அப்பா தான். இந்த அப்பா இல்லைன்னா இந்நேரம் எந்த வழின்றது எங்களுக்கு தெரியாது. இந்த வழித்துறை பாபா கோவிலுக்கு நீங்க வாங்க, உங்க வழியெல்லாம் நீங்க மறந்து போயிடுவீங்க. அதுக்கு நம்ம ரேஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர், ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஃபார் 8 hours traveling. 8 hours travelingல ஈவன் காஸ்ட் எல்லாத்தையுமே ஷீ இஸ் நெவர் worry about anything. She is just confident about our சாய்ராம்ஜி அப்பா. அந்த சாய்ராம்ஜி அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை கோவிலுக்கு வர வச்சிருக்காங்க. வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இவங்க வியாழக்கிழமை தொடர்ந்து வராங்க. நம்ம அப்பா சாய்ராம்ஜி அப்பா கிட்ட அவங்க வேண்டுதல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா 5-6 மாசமா அழுதுட்டு இருந்தவங்க இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எதனால மட்டும்னா நம்பிக்கையா பொறுமையா நம்ம இருக்கும் போது அது எல்லாமே நம்ம அப்பாவால சாயப்பாவால செய்ய முடியும். இதை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு யாரு நான் கேட்கிறப்போ என் மனசுலயே ஒரு கேள்வி எழுந்துச்சு, எங்களுக்கு யார் ஒரு நல்ல வழியை காமிக்கிறது? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் கிடைக்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நான் கோடியா நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கோடி ஜென்மம் எடுத்துக்கணும் நம்ம சாய்ராம்ஜி அப்பா மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா குரு, வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் அ குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய் சத்சரிதம் புக்கு ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங் அண்ட் எவ்ரி ஒன் டு யூ. இந்த சாய் சத்சரிதம் புக்கை டெய்லி நீங்க ரீட் பண்ணுங்க. இந்த புக்ல இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்த புக்கை எனக்கு கொடுத்தது என்னோட அப்பா சாய்ராம்ஜி அப்பா தான். ஒரு குருவா எனக்கு இந்த புக்கை கொடுத்துருக்காரு. இந்த புக்கை படிங்க, இந்த புக்ல இருக்கிறத நீங்க செய்யுங்கன்றது எல்லாமே உங்களுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோ நாள் மனக்கவலைகளோட அந்த குடும்பமே அழுதுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க ரேஷ்மி சாய். அதுக்கு நம்ம சாய்ராம்ஜி அப்பா மூலமா ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் பிறந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப கிரேட். நான் இது மட்டும் சொல்லணும், யாரு எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஒரு டைம் ஆகுது, வாரம் வர முடியாது. அது என்னோட விருப்பத்தினால நான் ஒரு கட்டாயம் நான் வர்றேன், பாபா பார்க்கணுங்கிற ஒரு இதனால நான் வர்றேன். ஆனா ஒரு டைம் நீங்க வந்துட்டு போங்க, கண்டிப்பா உங்களோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் சீரடிக்கு அப்புறம் பயங்கரமான சீரடி வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டா வந்தீங்க. இல்ல பாபாங்கிற ஒரு மைய ஒரு புள்ளி ஒரு அச்சு இருக்கிறதுனால தான் நீங்க பேசுறீங்க, இவங்க பேசுறாங்க, நாங்க பேசுறோம், எல்லாமே பேசுறோம் இல்லையா? அதனால பாபா தான் முக்கியம், அவர் தான் முக்கியம்.
ரெண்டாவது நம்பிக்கை பொறுமைன்னு சொன்னார் இல்லையா, இந்த ரெண்டு இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது. நிறைய அனுபவிக்கிறோம், ஏகப்பட்டதான் அனுபவிக்கிறோம் லைஃப்ல. நல்லது கெட்டது நிறைய அனுபவிக்கிறோம். இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கிறா, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் அந்த லைஃபை ஆரம்பிக்க போறா இல்லையா. ஆரம்பிச்சு கடைசியில முடிகிற வரைக்கும் என்னென்னமோ அனுபவிக்கிறோம், என்னென்னமோ சந்திக்கிறோம், எதோ நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இடையில இன்ப துன்பங்கள் வருது. அந்த மாதிரி அனுபவிச்சு முடிச்ச பிறகு எனக்கு தோணுச்சு, அப்பா வந்து யாருக்காவது நம்ம செத்து போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்காவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இறந்தவங்க எல்லாருமே போதான் போறோம். அவங்கவுங்க ரயில்வே ஸ்டேஷன், அவங்க ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கிட போறாங்க. அதே மாதிரிதான். அதனால இருக்கும் பொழுது நம்ம என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கறத முயற்சி பண்ணோம்னா, கண்டிப்பா இந்த அக்கௌண்ட்லாம் மேல எழுதிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே சாப்பிட்றது, இப்போ நான் 4 இட்லி சாப்பிட போறேன், அப்புறம் 3 இட்லி, அப்புறம் 2 இட்லி, அப்புறம் 1 இட்லி யாராவது சிஸ்டர் ஊட்டுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, இப்ப நல்ல சிந்திக்கிறதுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கிறாரு. இந்த சிந்தனைய நம்ம டிரைவர் மாதிரி, அதாவது ஒரு வாழ்க்கைங்கிறது, நம்ம தேகங்கிறது ஒரு நல்ல கார் மாதிரி. இந்த காரை நம்ம டிரைவ் பண்றதுக்கு டயர் வேணும், இன்ஜின் வேணும், பெட்ரோல் வேணும். எல்லாமே பெட்ரோல் மாதிரி தான், பைசா எல்லாம் முடியாது. பட் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஓடுறது எது? மனசுங்கிற ஒண்ணுதான். ஸோ இந்த மனசை நல்லா வச்சுட்டோம்னா கண்டிப்பா நல்ல நம்ம காரு, நம்ம வாகனம் நல்லா போகும். அந்த மனசை நல்லா வச்சுட்டா லைஃப் லாங் நல்லா போகும். ஸோ இது திடப்படுத்துறது, இது வந்து செயல்படுத்துறது, இது சரிப்படுத்துறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அதுக்கு சாயப்பா தான் எல்லாத்தையும், எல்லா மதம், எல்லா இனம், எல்லா பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு 2 மாத்திரையா கொடுத்துருக்காரு. நம்பிக்கை, பொறுமைன்னு சொல்லிட்டு அது 2 இருந்தா போதும். நான் பெறாத பிள்ளைகள், பெண் பிள்ளை இல்லை எனக்கு, அந்த 3 பிள்ளை மட்டும் நீங்க பாக்குறீங்க. இப்போ இது மட்டும் இல்லாம 300 ஆகுது, 300 3000 ஆகுது, 3000 3 லட்சம் ஆகுது. எத்தனை பிள்ளைங்க பாசத்தை நம்மகிட்ட கொட்டுறாங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? சாயப்பா. சாயப்பாங்கிற ஒரு மைய கருத்தை வச்சுதான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்குது. ஆக இந்த பாருங்க, இந்த பொண்ணு வந்து நீதான் புதுசா வந்திருக்கு. இந்த பொண்ணு பேர் என்னம்மா? முத்தால் அம்மனுக்கு முத்தால். முத்தால். மகிழ்ச்சி. நீ நல்லா இருக்கணும். இந்த மாதிரி காலங்களில் நல்லா நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அங்கே பாரு, மகிழ்ச்சியா இருக்கணும். நீ நம்ம நல்லா இருக்கிறதுக்காக உங்களை வாழ்த்துறோம். அதே மாதிரி இங்க பார்க்கிறவங்க எல்லாமே உங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க. இந்த ரேஷ்மியோட பிரார்த்தனை, முத்தாளுடைய பிரார்த்தனை, லதாவுடைய பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனை, அனைவருடைய பிரார்த்தனையும் வெற்றிகரமாக நிகழ்வதற்கு இந்த வண்டலூர் வழித்துணை பாபா, அதாவது எப்படி வந்து சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில ஆலயங்கள் தான் மிகவும் மகிமை பொருந்திய ஆலயமாக இருக்கு. விஷ்ணுவுக்கு எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கூட திருப்பதி, ஸ்ரீரங்கம், இது போல ஏதோ ஒரு சில ஆலயங்கள் தான் மிகவும் மகிமை பொருந்திய ஆலயமாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய வழித்துணை சாயப்பா, சீரடி சாயப்பா மட்டுமல்ல, நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்பது சாயப்பாவுக்கே பிடித்த கோபுரம். சாய் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, சாயப்பாவிற்கே பிடித்த கோபுரமாக இருக்கிறது. ஆத்மார்த்தமான பக்தர்கள் கூடுகின்ற இடமாக இருப்பதனாலே இந்த பிரார்த்தனை கோபுரம் மிக மிக புனிதமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த கோபுரமாக திகழ்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய இந்த புனிதமான ஆத்மார்த்தமான மனங்கள் இணைந்ததனால்தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றி அடைகிறது. பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து பேசுவேன், என் பிரேயர்ஸ் வச்சு. இப்பவே பேசிட்டு தானே இருக்கு. அப்ப நானுமே நிமிஷம் பேசணும். நீ பேசுமா? பேசு. ஜெய் சாய்ராம். சாயப்பாவை சிரிக்கூடாது சொல்லணும். முத்தாள் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இவங்க வடபாடியில இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, அது எல்லாமே சரியாயிட்டு இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கிறாங்க. நம்ம சாய்ராம்ஜி அப்பா கூட ரொம்பவே நிறைய பேசியிருக்காங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மனசு விட்டு ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சாயப்பா பேசுவாரு, கண்டிப்பா சொல்லுமா. அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கர்ம வினைகள் மாயின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சாயப்பாவை நான் எவ்வளவு நம்புறனோ அவ்வளவு எனக்கு நீக்கி இருக்காரு. அம்மா நான் ஒன்று சொல்கிறேம்மா, எங்கள் எல்லாருக்குமே சாய் டிவோட்டிஸ், பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் கர்ம வினைகள் நீங்கள் எதுவுமே இல்லை.
எப்போ நம்ம மனசார நம்ம சாயப்பாவை மனசார நம்ம ஏத்துக்கிட்டோமோ அப்பவே எல்லாமே அது ஒழிஞ்சு போயிடுது. தூணி பக்கத்துல நம்ம போய் நிற்கும் போது அதுல இருக்க எல்லாமே வந்து ஒரு பொருளை நெருப்புல நம்ம போடும்போது எந்த பொருளை நம்ம சாமிக்கு நம்ம கொடுத்தாலும் நம்ம டெடிகேஷன் பண்ணாலும் அது எல்லாமே நெருப்பா மாறிடுது, உதியா மாறிடுது, விபூதியா மாறிடுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளோட பாவங்கள், துன்பங்கள், கவலைகள், எல்லையற்ற என்னென்னலாம் நம்ம மனசுல போட்டு டஸ்ட்பின் மாதிரி நம்ம குழப்பிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நம்ம சாயப்பாண்ட ஒரு துணிக்கிட்ட வரும்போது அது எல்லாமே தவிடு பொடி ஆயிடுது, சாம்பலா ஆயிடுது. அதனால இந்த பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், இந்த ஒரிஸ், இது எதுவுமே கிடையாது நம்ம அவர்கிட்ட வந்துட்ட பிறகு. பேசுமா. என்னை சுற்றி மாயைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. பொய்யா பேசினாங்க, பொய்யா நடிச்சாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் தான் உண்மை, யாரெல்லாம் உங்களை உண்மையா இருக்காங்க, யாரெல்லாம் உங்களை பொய்யா இருக்காங்க எனக்கு புரிய வச்ச சாயப்பா. ரொம்ப நன்றி சாயப்பா. சாயப்பாவை மனசால ஏத்துக்கிறவங்க என்னைக்குமே அழமாட்டாங்க. அழமாட்டீங்களா இனிமேட்டு? சந்தோஷமா இருப்பீங்களா? ரேஷ்மி பாருங்க ஃப்ரம் கோயம்புத்தூர் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க. This is not a place we are crying. This is a place we have to happy. Now she is very happy. The same things will happen. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நீங்கள் வந்து எப்பவுமே கண் கலங்கக்கூடாது. அடிக்கடி சொல்லி நான் பட்டுட்டு வந்தவன் தான். எனக்கு அம்மன் பக்தி உண்டு, எல்லா சாமியும் ஒன்று, இதுதான் அதுதான்றது இல்லை, எல்லாமே கும்பிடுவேன். ஆனால் எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை எதுவும் இல்லை, எதுவுமே பண்ணலம்மா. நான் இதுக்காக நான் சொல்லலை, தனியாக சொல்கிற எதுவுமே இல்லை. நம்ம வாடு கும்பிடுவோம், செய்வேன், அவ்வளோதான், போயிடுவேன். ஒரு கூழ் ஊற்ற போகும்போது வெளியே நிற்க வச்சு ஊற்றுனாங்க. ஓம் சாய்ராம். இது வந்து நம்ம சாயப்பா, அதாவது நம்ம சாயப்பாவோட வாழ்க்கை வரலாறு, அவர் பட்ட எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சாரு, அவரை எதனால தெய்வமா வணங்குறாங்க, இன்னமும் அவரு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம எல்லாருக்கூடையும், இந்த உலகம் முழுக்கவே அவர் வியாபித்து இருக்கிறாரு, எல்லா இடத்துலயுமே இருக்கிறாருன்றத உணர்த்துறது இந்த புக்கு. இந்த புக்கு வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. சாய் சத் சரிதா நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த புக்கு எல்லார் வீட்லயும் எப்படி ஒரு ராமாயணம் மகாபாரதம் புக்கு இருக்கோ அதே மாதிரியே இந்த சாய் சச்சரிதம் புக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த புக்கை நீங்க படிக்க 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 உங்க மனசுல இருக்க இருள் எல்லாமே விலகிடும், உங்க மனசுல இருக்க கவலைகள் எல்லாமே போயிடும். உங்க வாழ்க்கையில ஒரு சூரியன் ஒரு விளக்குல எப்படி ஒரு வெளிச்சம் வருதோ அந்த அளவுக்கு உங்க முகமும் சரி, உங்க வாழ்க்கையும் சரி, உங்களோட சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு வெளிச்சமாகும் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க இந்த புக்கை நீங்க படிக்கணும். At the same time இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா சாயப்பா, dumb man to talk. dumb manனா ஊமையால எப்படி பேச முடியும்? a lame man to cross the mountain, not climb the mountain, cross the mountain சொல்றாரு. ஒரு டம் மேன், ஒரு லேம் மேன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முடவன் எப்படி மலை ஏற முடியும், மலையை வந்து கிராஸ் பண்ணி போக முடியுமா, மலையே கடக்க முடியும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு he is the only one, he knows the ways of things getting done. அவரால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் அவரால் மாற்ற முடியும். நம்மளோட ஒரு குருவோட துணை இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே நம்ம சாதிக்க முடியும். விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருமே அவங்களோட குருவோட துணையால மட்டும்தான் இந்த உலகத்துல பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம சாய்ராம்ஜி அப்பாவும். சாய்ராம்ஜி அப்பா மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம கோடியா புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு அருமையான குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. வண்டலூர்ல நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க அதை உங்களால பார்க்க முடியாது. என்னன்னா you should feel something beyond, so far you have not feel. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா நீங்க வண்டலூர் வரணும், சாய் சிஸ்டர் இந்த புக்கை படிக்கணும். நம்ம அப்பா சாய்ராம்ஜி அப்பா வண்டலூருக்காக அவர் வண்டலூர் அப்பாவோட கையால உதி வைக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த உதி வந்து நான் ஏன் கையால வைக்கல, பிரேயர் பண்ணுவாரு. உதி வைக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணுவாரு. சாயப்பா, இது என்னோட கரங்கள் இல்ல, இது உங்களோட கரங்கள், இது நான் வைக்கல, இதை நீங்க வைக்கிறீங்க ஏன் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதியை வைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே, இந்த கர்ம வினைகள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே தீர்ந்து அவங்க ஒரு நல்ல வழியை இந்த வண்டலூர் வழித்துறை பாபா கண்டிப்பா காமிச்சு கொடுப்பாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். கற்பனை